नमस्ते। राष्ट्रभाषा अनुवाद अभ्यास पार्ट 5 हिंदी टू अंग्रेजी। समाचार पत्र आधुनिक सभ्यता का अविभाज्य अंग है। वही देश सभ्य माना जाता है जिसमें बड़ी तादाद में समाचार पत्र निकलते हों। समाचार पत्र अनेक प्रकार के होते हैं। दैनिक, साप्ताहिक, पाक्षिक, मासिक आदि। यूरोप के कुछ शहरों में कुछ समाचार पत्रों का एक ही दिन में 2-3 बार भी प्रकाशन होता है। सवेरे एक बार निकलता है, दोपहर को एक बार, फिर शाम को एक बार। हमारे देश में सभी भारतीय भाषाओं में अच्छे समाचार पत्र निकल रहे हैं। हमारा देश प्रजातंत्र देश है, इसलिए यहाँ समाचार पत्रों का महत्वपूर्ण स्थान है। समाचार पत्रना செய்தித்தாள்கள், ஆதுனிக்னா இன்றைய, சभ्यता அப்படின்னா நாகரிகம், சிவிலைசேஷன் का, அவிபாஜ்யனா பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கிறது. அதாவது நியூஸ் பேப்பர் இன்றைக்கி எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. வஹி தேஷ் அதிக சभ्य மானா ஜாத்தா ஹை. அதை தேசத்தினுடைய நாகரிகமாகவும் ஏற்றுக்கிறாங்க. ஜிஸ்மே இதில் படி தாத்தாத்மே எண்ணிக்கையில் समाचार पत्र निकलते हैं கூட போகலாம். நிறைய எண்ணிக்கையில் நியூஸ் பேப்பர்ஸ் வெளிவந்துகிட்டே இருக்குது. என்னென்ன பேர், ஒவ்வொரு பேர், நிறைய பேர் வச்சு நியூஸ் பேப்பர் வெளிவந்துகிட்டே இருக்குது. समाचार पत्र अनेक प्रकार के होते हैं. அது ஒவ்வொரு விதமாகவும் நிறைய விதங்கள்லையும் இருக்குது. எப்படி தைனிக்கு டெய்லி பேப்பர், தினசரியும் நியூஸ் பேப்பர் வருது. சாப்தாகிக்கு வாரத்துக்கு ஒரு டைம் வருது. பாக்ஷிக்னா மாதத்துக்கு 2 டைம். மாசிக்குனா மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு பேப்பர் ஆதி. இந்த மாதிரி டெய்லி, வாரத்துக்கு, மாதத்துக்கு 2 டைமு, மாதத்துக்கு ஒரு டைமு, இப்படி நிறைய பத்திரிக்கைகள் வருது. யூரோப் கே குச் ஷஹரோமே, யூரோப்பு ஐரோப்பாவில் சில சிட்டியில் குछ समाचार पत्रों का சில நியூஸ் பேப்பர்ஸ் एक ही दिन में ஒரே நாள்லையே 2-3 बार भी 2 மற்றும் 3 முறைகளும் பிரகாஷன் होता है. 2 டைமு 3 டைம் கூட அவங்களோட பப்ளிஷ் வெளியிட்டு இருக்காங்களாமா, நியூஸ் பேப்பர் வெளிவந்துட்டுருக்காமா. சபேரே ஏக் பார் காலையில் ஒரு தடவை நிகழ்த்தா ஹை வெளிவருது. दोपहर को एक बार மத்தியானம் ஒரு முறை, फिर शाम को एक बार பிறகு மாலையில் ஒரு முறை, இப்படி 3 தடவை வெளிவருது. हमारे देश में நம்மளுடைய நாட்டில் सभी பாரதிய பாஷாவோமே எல்லா பாரத மொழிகளிலுமே अच्छे समाचार पत्र निकल रहे हैं. நல்ல ஒரு செய்தித்தாள்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஹமாரா தேஷ் நம்ம நாடு பிரஜாதந்திர தேசை மக்களாட்சி நாடாகும், அதாவது ஜனநாயக நாடாகும். இஸ்லியே ஆகையால் யஹா இங்கே சமாச்சார் பத்திரம் நியூஸ் பேப்பர்ஸ் மகத்துவபூர்ண ஸ்தான்கை. இந்த நியூஸ் பேப்பர்ஸ்களுக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த கொடுக்குறாங்க. இங்கிலீஷில் பார்க்கலாம்.
Part 5. The newspaper is an indivisible part of modern civilization. The country where there is a large number of newspaper is being published considered to be the most civilized. Newspapers are of many kinds. They are dailies, weeklies, fortnights, monthlies, and so on. In some cities of Europe, certain newspapers are published even thrice a day. Therefore, once in the morning, again at noon, and once again in the evening. In our country, good newspapers are published in all the regional languages. Our country is a democratic country, so newspapers play an important role here. செய்தித்தாள்கள் இன்றைய நாகரிகத்தின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகும். அதிக எண்ணிக்கையில் செய்தித்தாள்கள் வெளியாகின்ற நாட்டையே நாகரிகமுள்ள நாடாக கருதுகிறோம். தினசரி, வாரம் ஒரு முறை, மாதம் இருமுறை, மாதம் ஒரு முறை என பல வகையான செய்தித்தாள்கள் வெளியாகின்றன. ஐரோப்பாவின் சில நகரங்களில் சில செய்தித்தாள்கள் ஒரே நாளில் 2-3 முறைகள் கூட பதிப்புகளை வெளியிடுகின்றன. காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, பிறகு மாலையில் ஒரு முறை. நமது நாட்டில் அனைத்து இந்திய மொழிகளிலும் நல்ல செய்தித்தாள்கள் வெளியாகின்றன. நமது நாடு மக்களாட்சி நாடாகும். எனவே இங்கு செய்தித்தாள்கள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவையாக இருக்கின்றன. धन्यवाद.